ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் மாஸ்டர் ஆஃப் போக்கிகோ. இப்போ நம்ம விளையாட போகிறது என்ன கேம்னா போக்கிமான் டிசிஜிபி. இப்போ வாங்க உள்ளே போகலாம். இப்போ உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நியூ யூஸருக்கு சொல்லிக்கிறேன். இந்த கேம் நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி விளாண்டுருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் நியூ யூஸராக இருந்தால் உங்கள் இதில் மினிமம் 3 GB ஆச்சு ஸ்டோரேஜ் பிடிக்கும் டவுன்லோட் பண்ணுறப்ப. வெளியில் பெருசாக தெரியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 ஜிபியும் 2800 இவ்வளவு பிடிக்கும். இப்போ நான் ஏற்கனவே கேம் விளாண்டுருக்கேன். இப்போ லெவலப் ஆக உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இதெல்லாம் ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கிஃப்ட் பாக்ஸு. உங்களுக்கு யாராச்சும் கிஃப்ட் சென்ட் பண்ணாலோ இது பண்ணாலும் இப்போ இந்த இதில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓல்டு கிளைமில் பாருங்க, சில பேர் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இடையில ஈவெண்ட்ஸோ ஏதோ வரும்போது அதில் கிளைம் ஜெயிச்சு நீங்கள் கிளைம் பண்ணாலும் இங்கே கிஃப்ட் பாக்ஸில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒண்டர் பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒண்டர் கிளாஸஸ் சொல்லுவாங்க. இது யூஸ் பண்ணி நீங்கள் போக்கி கார்ட்ஸை இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே என்கிட்ட ஏற்கனவே கீழே கார்ட்ஸ் பார்த்து பாருங்க. 8 கார்டு இருக்குது, 1 கார்டு இருக்குது. இந்த மாதிரி கார்டு இருக்கிறதுல என்கிட்ட இருக்குன்னு இருக்கும். மீது 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்கிட்ட கார்டு அந்த கார்டு இல்லைன்னு இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதுக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்குள்ளே போகிறப்ப எனக்கு மோஸ்ட்லி அதிகபட்சம் கார்ட்ஸ் இருக்குது, அதனால எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்காக வேணால் ஒரு சில கார்ட்ஸ் இது பண்ணி பார்ப்பேன். வேறு வழியில் ஃபஸ்ட் இருக்கிற கார்டு தான் நம்ம இது பண்ணி ஆகுங்களுக்கு பார்த்தேன். இந்த இங்கே இருக்குது வருங்க. இந்த 2 கார்டும் எனக்கு இந்த கார்டு 0ல் இருக்குது. இந்த கார்டு பார்த்தீங்கன்னா கீழே இது 0ன்னு கார்டு தான், 0 கார்டு இருக்குது. அதுலேயும் எனக்கு 0 கார்டு இருக்குது. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணேன், வேண்டாமல் வரும். உங்களால் இதான்னு டேக் பண்ண முடியாது. நம்ம எதுவும் ஒன்று தெரியும், 2 வரலாம். இது பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் பாருங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஓகே ஆயிடும். ஃப்ரெண்டுன்னு வந்துடும். இப்போ வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்குள்ளே போகலாம். இதில் 10 மணி நேரம் அவரேஜ் 10 மணி நேரம் வரும் காய்ஸ். இப்போ 3 நிமிஷம் தான் போயிடுச்சு. அதனால இது பேக் ஹவர் கிளாஸஸ் சொல்லுவோம். இது இது கூல் அண்ட் டைம் ரெடியூஸ் ஆகிடும். இது கிஃப்ட்டு. கிஃப்ட்குள்ளே டெய்லி கிஃப்ட் இருக்குது காய்ஸ். நம்ம இதான் நமக்கு கிடைக்கும். இந்த கிளாஸஸ் வச்சு நீங்கள் இது பண்ணலாம், கார்டை பிக் பண்ணலாம். இந்த இது மூலியமாக நீங்கள் இந்த ஷாப்பில் போய் உங்களால் இது டாஸ் பண்ணுறதுக்கான காயின்ஸு, அதுக்கடுத்து கார்ட் பிளேஸு, அதுக்கடுத்து பிளேமெட்ஸு, பேக் கவர்ஸு, பேக் ட்ராப் கைஸ், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எம்படம் மூலியமாக இந்த மாதிரி ஜஸ்ட்டு இது பண்ணிக்க முடியும். உங்களால் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையும் ஷோ பண்ணுறேன் கைஸ். இருங்க, சாரி கைஸ், ரீகனெக்ஷன் நினைக்கிறேன், பட் எனக்கு தெரியல. ஓகேவா கைஸ், இப்போ பார்த்துட்டோம் நம்ம தான். இப்போ எனக்கு டெய்லி டாஸ்கில் இதாக இருக்குது கைஸ். நான் அதுக்குள்ளே போவேன். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ தான் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணக்கு இதுக்கெல்லாம் வந்துருச்சு கைஸ். இந்த மூலிமா டாஸ்க்கு இதுவோ நம்ம பண்ணிக்க முடியும், இது எடுத்துக்க முடியும் கைஸ். பாருங்கள்,
பேக்கேஜ் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஒண்டர் பிக்கு இல்லைன்னா ஒரு பேட்டிலு இந்த மாதிரி தான் கைஸ். டெட் சைஸ் நம்ம அந்த மொபைல் கேம் சொன்னோம்ல கைஸ், அதுக்காக கைஸ் ப்ளூ இந்த இதுலேயும் நிறையா வரும் கைஸ். இப்போ எக்ஸ்பென்சிவ் போட்டிங்கன்னா அதுக்கான பார்ட்ஸு இதில் கிளியர்னு போட்டிருக்கலாம். நான் முடிச்சிட்டேன் கைஸ். அது மூலிமா மெடாலியன் எடுத்துட்டேன் கைஸ். இது பார்த்தீங்கன்னா அடுத்தது இது மூலியமா வந்து டெஸ்க்னு சொல்லுவாங்க. டெஸ்க்னு வந்து உங்களுக்கு வந்து இந்த காற்றுல இருக்க கீழே இருக்க இதை வந்து நீங்கள் பேட்டிலுக்கு யூஸ் பண்ணலாம். இது நான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு. நான் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு இதாகல. ஒன் டே பிக்கில் பாருங்க. இப்போ இந்த ஈவெண்ட் போயிட்டுருக்கு காய். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒன் டே பிக் எடுத்தாச்சா காய். இப்போ ஷாப்பில் போய் திரும்ப லோடிங் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கீழே லிமிட்டட் டைம் ஈவெண்ட்ஸ்ன்னு இருக்குது. இதுக்குள்ளே தொட்டு ஈவெண்ட் மூலிமா உங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்டு நடக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இது பண்ண முடியும் கைஸ். இது ப்ரொமோ கோடு. இதை வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து இது என்னோட ட்ரைடிங் கார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட கார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட கார்ட்ஸ் எல்லாம் ஷோ ஆகுது. ரொம்ப ஸ்பீடாக போகிறோம் கைஸ். இப்போ நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் என் கார்ட்ஸு. இதை நான் வந்து எக்ஸ்ட்ரா 2-3 இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் 2 இருக்குல்ல கைஸ். இது மூலிமா என்னால் ஃப்ரெண்டு கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்க முடியும் கார்ட்ஸை, எக்ஸ்ட்ரா இருக்க கார்ட்ஸை. பாருங்க பொறுமையாக ஷோ பண்ணுறேன். ஓவர் டைம் இழுக்குதா கைஸ், பட் அப்படி தான் இழுக்கும். என்ன பண்ணுறது, ஸ்லோவாக காட்டினா தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஸ்பீடாக போயிருக்கேன். இதில் மோர் தென் அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லா போக்கிமான் சீரீஸில் பார்த்த எல்லா இதுவுமே வராது. இது கொஞ்சம் புதுசாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது சைக்கிளுக்கு, இது ஃபைட்டிங்கு, இது டார்க்கு, இது ஸ்டீலு, இது நார்மல் டைப் கைஸ். டிராகன் டைப் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது. இது வந்து அதுக்கான இது இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆப்போனண்டோட எனர்ஜி ஆனால் மறைய வச்சு செஞ்சுருவேன். இது வந்து உங்கள் ஃபயர் டைப்பை வந்து ஏதாச்சும் ஏற்கனவே இதாகணும் மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க கைஸ், மறுபடியும் வந்து இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். இது தனியாக விளாடும் போது இருக்கிறத விட இது சேர்ந்து விளாடும் போது ஃபயர் டைப்பானது மட்டும் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தான் இது வந்து ஹெல்மெட்டு. இது வந்து 20 மைனஸ் பண்ணி கொடுக்கு டேமேஜ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 30க்கு மேலே நம்ம போக்கிமான் அடிபட்டுருச்சுன்னா இது ஹெச்பி ஏற்றி கொடுக்குங்க மேக்ஸிமம். மற்றெல்லாம் வந்து அதெல்லாம் ஓரளவு. இது வந்து சைக்கிக் எனர்ஜி வந்து இது எடுத்து கொடுக்குங்க. அதுவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ட்ரிப்லும் மிக்னாகியஸ் இந்த மாதிரி தான் கைஸ் மோரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓவர் டைம் இருக்கும் கைஸ் இதை பொறுத்த வரைக்கும். வேறு என்ன பண்ணுறது, அதுக்கெல்லாம் நிறைய கார்ட்ஸ் இருக்கனால கைஸ். பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா 1080 கார்ட்ஸ் பொறுமையாக ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா உங்களுக்கு டைம் ஆயிரும், பொறுத்துருவீங்க. அதனால் ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் போகிறோம். நீங்கள் விளாடணும்னு ஆசைப்பட்டா உள்ள வரப்போ டிக்கெட் இருக்கு. இது ட்ரைட் கைஸ். இதை ட்ரைட் பண்ணும்போது வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டைம் பண்ணும்.
அப்புறம் இந்த கரண்ட் லாகின் இவர் இருக்காரு. இவரை நான் வந்து இவரு கேட்டிருக்காரு, என்னால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது. இது வரைக்கும் ஆனால் பட் என்னால் ஒன்று தான் இருக்குது கைஸ். இப்போ அவர் என்ன கொடுப்பாரு என்னால் அவ்வளோ பார்க்க முடியாது. அதனால வந்து இது என்கிட்ட இருக்கு கைஸ். ஆனால் ஸ்பெஷல் கால் தான். இதில் வந்து டூரேஷன் போட்டிருக்கேன் கைஸ். 2 daysல உங்களுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக டெர்மினேட் ஆகிடும் கைஸ். இதுலேயே 60% வந்து வெஹிக்கிள் 2 காலில் ஒரு கால் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காட்டும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேர்னா உங்களுக்கு இது இருக்கு. இதை ஷேர் பண்ணுறது அவருக்கு போயிருக்கும். அவரு டைமிங் தான் இது. வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இது மூலயமா வந்து என் ஃப்ரெண்ட் தான் பார்த்துருந்தேன். அதே சமயத்தில் நீங்கள் சர்ச் பண்ணி யாரோட வேணாலும் உங்கள் ஃப்ரெண்டோட வேணாலும் எடுத்துக்கலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் இதே மாதிரி ஏதாச்சும் வீடியோ பண்ணுன்னா கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேமா, கேம் வீடியோ